இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே அரப் ஸ்பைஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான சட்னி குருமா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். டெய்லி வீட்டில் ஒரே மாதிரி சாம்பார், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி செய்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது எவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டாக ஈஸியாக செய்யலான்றதை இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இப்போ என்னன்றதை பார்த்துடலாம். ஒரு கப் தேங்காய் எடுத்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகா ஆட் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்துக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். சோம்பு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, ஒரே ஒரு தக்காளி, இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே இப்போ இந்தளவுக்கு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ ஆயில் ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அது வெடிச்சதுக்கப்புறமா 2 கொத்து ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இந்த சட்னி குருமா இட்லி தோசைக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இதை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 5லேருந்து 6 கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சட்னி குருமாக்கு சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். சிம்லேயே வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இந்த மிக்சர் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ மிக்சர் ஆட் பண்ணியாச்சு. உங்களுக்கு காரம் ஜாஸ்தி வேணும்னா நீங்கள் வரமிளகா சேர்க்கும் போது இன்னும் ஒரு 2-3 நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதோட நான் தண்ணி சேர்க்க போகிறேன். சட்னி குருமா தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இட்லி தோசைக்கு டெய்லி தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி சாப்பிட்டு போர் அடிச்சிருக்கும். இந்த மாதிரி சட்னி குருமா ட்ரை பண்ணுங்கள். சப்பாத்திக்கும் இது ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். நல்ல கொதி வரும்போதே நல்ல கமகபன்னு வாசனையாக இருக்குது. உங்களுக்கு உப்பு காரம் பத்தலைன்னா கூட நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். வரமிளகா கொஞ்சம் ஆட் பண்ணிட்டீங்கன்னா இதில் கொஞ்சம் மிளகாய் தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு கொதிச்சா போதும். கடைசியாக கொஞ்சமாக மல்லியிலை தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான சட்னி குருமா ரெடி ஆகிடுச்சு. இது செய்கிறதுக்கு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எங்களுக்கு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.